ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோரி வந்து ஐசக் அண்ட் ரெபெக்கா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரஹாம் ஒரு ஒய்ஃப் இருக்கு, சாரா. அவள் வந்து சத்துட்டான். அதனால இப்போ ஐசக்கு ஒரு ஒய்ஃப் தேவை. அதனால ஏப்ரஹாம் வந்து ஒரு சர்வெண்ட் வச்சிருக்காரு. அவர் பேரு எலியேசர். இருந்தாலும் ஏப்ரஹாம் ஓல்டா இருந்தாலும் ஈவன் அவரோட சர்வெண்ட்ஸ் கூட அவர் வந்து ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ ஓல்டன் டேஸ்ல நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், இப்போ ஓத்து எடுக்கிறோன்னா நம்ம கையில தானே வச்சு எடுப்போம். அப்போல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க. Abraham told to Eliezer, கையை வந்து என் கை மேலே வையின்னு அவர் வச்சுட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஏப்ரஹாம் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீ இங்கே எடுக்கவங்க கேனனைட்ஸ், அதனால இங்கே எடுக்காத. எப்படின்னா இப்போ ஐசக் வந்து கேனனைட்க்கு மேரி பண்ணிட்டான்னா அவன் வந்து அந்த அந்த பாலுக்கும் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து இப்படி சொல்கிறது வர்ஷிப் பண்ணுவான். அதனால அந்த மாதிரி வேணாம், நீ ஹோம் டவுன் போன்னு சொல்கிறாரு. எலியேசர் வந்து உடனே டக்குன்னு கிளம்பி கேமல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போது அங்கே போனோடனே காலையில், ஈவினிங்கு, ஆஃப்டர்நூனு, அப்புறம் நைட்டு 4 தடவையும் லேடிஸ் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இல்லை பெரிய ஜாரில் ஃபில் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. தண்ணி வேணும் போது குடிச்சுக்குவாங்க. இப்போல்லாம் நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து வெள்ளை பண்ணால் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது எலியேசர் முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. என்னன்னா, ஏசப்பா, யார் வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ, அப்புறம் கேமல்ஸ்க்கும் தண்ணி கொடுக்குறாங்களோ, அவங்க வந்து ஐசக்கோட ஒய்ஃபாக பொண்ணு. சரியா? அதுக்கப்புறம் தான் ரெபெக்கா வராங்க. ரெபெக்கா வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எலியேசர் போய் தண்ணி கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துட்றாங்க. அப்புறம் நான் கேமல்ஸ்க்கும் தண்ணி ஊற்றுறேன் ரெபெக்கா சொல்லிட்டாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் எலியேசர் வந்து இந்த இந்த இயரிங்ஸும் பிரேஸ்லெட்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீ யாரோட பொண்ணுன்னு கேட்குறாங்க. நான் வந்து பெத்துவேலோட டாட்டர்ன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலியேசர், உங்கள் வீட்டில் எனக்கு இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே. அப்புறம் அவங்க சாப்பிடும்போது அவங்க சொல்கிறாங்க, இருங்க, நான் சாப்பிட மாட்டேன், ஃபஸ்ட் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நான் சாப்பிட்றேன். எதுக்கு வந்து தெரியுமா, நான் எங்கள் மாஸ்டரோட சன்னுக்கு ஒரு ஒய்ஃப் தேவை, அதுக்கு தான் இங்கே வந்தேன். நான் ரெபெக்காவை பார்த்தேன், அவளை நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாரு. ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவர் கிளம்பிடுறாரு. அவங்க சொல்கிறாங்க, ரெபெக்காவை இன்னும் 10 days வச்சுட்டு அப்புறம் அமுச்சு விட்றோன்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் வந்து எங்கள் மாஸ்டர் ரொம்ப கோவப்படுவார், அவர் ரொம்ப சேடாக இருக்காரு, அதனால ஐசக்கு அமுச்சு விட்ருங்கன்னு. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி, ரெபெக்காவே வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெபெக்கா வந்துட்டு நீ போறியா இந்த மனுஷன் கூட சொல்கிறாரு. நான் போகிறேன்னு சொல்கிறான். அதனால அவங்க அப்புறம் ஐசக் வந்து ஃபீல்டு நின்றுட்டுருக்காரு. சரியா? இப்போ ரெபெக்கா வந்து மூடி கவர் பண்ணிட்டு அந்த கிளாத் எடுத்து கவர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டு ஜாலியாக இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு கொஞ்சம் நோட்ஸும் சொல்ல போகிறேன். இந்த நோட்ஸ் வந்து இப்போ எலியேசர் எப்படி உங்கள் வீட்டில் தங்கிறதுக்கு இடம் இருக்கா, அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டும் நம்மக்கிட்ட கேட்கும், உன் ஹார்ட்டில் எனக்கு பிளேஸ் இருக்கான்னு கேட்கும். அதனால இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் குட் பாயும் குட் கேர்லும் இருக்கலாம். தேங்க்யூ.